நான் தான் சொன்னேன், அந்த மாமிசமாக இருந்தால் அது கால் சொன்னா கரண்ட் பிடிக்கும்னு. பிடிக்கும் சிஸ்டர். நான் மாமிசமாக இருந்தால் ரத்தம் சதயமான ஒரு மனிதன், ஆவி இல்லாத சரீரம். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் அழகான பொண்ணுடைய பாதம் என் காலை பட்டு மிதிக்குன்னு சொன்னா ஏன்னா அம்மாட்ட சொல்லிடுறாங்க. அதான் ரகசியம். ஏன்னா அம்மா என்ன குற்றவாளியாக பார்த்து என்ன விசாரிக்க வந்து விட்டார்கள். ஒருத்தனை என் மகள்கிட்ட என்கிட்ட இதுதான் கொஸ்டின். அவள் மக சொன்ன பாவத்துக்கெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் சிலரை நான் வந்து மாடி போ கீழே போன்னு சொல்ல காரணம் இதுதான். ஏன்னா ஒருவேளை அவர்கள் மனம் திறந்து பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்க வேண்டும். ஆகவே தான் அது ரகசியம். இப்போ தாயும் மகளும் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். மகள் இருக்கும்போது தாய்கிட்ட அந்த பாவத்தை யாராவது சொல்லுவாங்களா? இல்லை மகள் இருக்கும்போது தாய் சொல்லுவாளாம்? அப்போ 2 ரூட்டில் மாற்றி தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு பயங்கர ரகசியம் இருக்குது. அப்புறம் இதை முடிப்போம். இப்படி இருக்கும்போது எனக்கு புரிந்து விட்டது, அவள் நான் இல்லைனாலும் சொல்ல மாட்டேன், அது வேறு விஷயம். ஏன்னா பகை உண்டாக்குவதற்கு இந்த ஊழியம் வரவில்லை, ஏற்படுத்தவில்லை. பாவமன்னிப்பு கொடுப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவள் வேத வசனத்தை சரியாக சொன்னேன். புரிந்து விட்டார்கள். நாங்கள் ஒரு 3 நாளைக்குள்ளே திரும்ப வருகிறோம் என்று சொன்னார்கள். 3 நாளுக்குள் திரும்ப வந்தார்கள். பொருத்தனோட வந்தார்கள். ஏன்னா பொருத்தனை வச்சாதான் ஜெபத்தை ஆரம்பிப்பேன். எதுக்கு உபவாசம் இருக்கிறோம்? விடுதலைக்காக தானே. ஏன் உபவாசம் இருக்குன்னு யாராவது கேட்குறீங்களா? ஏன் உபவாசம் இல்லாமல் ஆண்டவர் விடுதலை தர மாட்டாரோ? எதுக்கு நீ ஏன் உபவாசம் இருக்கிறீங்க? அதெல்லாம் உபவாசத்திலிருந்து எத்தனை காலம் இருப்பீங்க. ஆனால் பொருத்தனைன்னு மட்டும் கேட்டால் புறப்படுவீங்க. கையில் இருக்க புறம்பும் பட்டையும் கோடாரியும் மண்வெட்டியும் எடுத்துக்கிட்டு வருவீங்க. என்ன புதைக்கிறது முடியுமா? இது நடக்குமா? நடக்காது. அவர் வந்தார்கள், பொருத்தனை வைத்தார்கள். நான் ஜெபித்தேன், மகள் சொஸ்தம் நினைப்பார். அப்புறம் தான் இதே மேடையில் வந்து அந்த மகள் சாட்சி சொன்னார்கள். சாட்சி சொன்ன பிறகு நான் அவள்கிட்ட கேட்டேன், இதற்கு முன்பாக 1 மணி நேரம் வரைக்கும் பாத்ரூமில் ஒரு ட்ராப் யூரின் விடும்போது உனக்கு உயிர் கரைந்து போகும் என்று சொன்னாய். இப்போ எப்படின்னு கேட்டேன். நார்மல். இப்போ அவனுடைய யூரில் பழுப்பும் வெள்ளையெல்லாம் வருதா? நாத்தம் வருதா? நாக்க பிடுங்கி சாகிற மாதிரி ஸ்மெல் இருக்குன்னு சொன்னியே, இப்போ வருதா? இல்லை, சஸ்தம். மெடிக்கலில் டெஸ்ட் பண்ணினியா? ஆமாம். ஏன்னா உங்கள் மேலே சந்தேகம் எனக்கு உண்டு. என்ன பொருத்தனை வாங்கிட்டீங்களே, கொணாச்சான்னு டாக்டர்கிட்ட எல்லாம் செக் பண்ணேன். டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்த பிறகு பக்கா பெர்ஃபெக்ட், உனக்கு இப்போ வியாதியும் கிடையாது, கவுண்டிங் எல்லாமே நார்மலாகிடுச்சு. இப்போ ஒரு பொருத்தனை அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறது. இப்போ மொத்த மருத்துவர்கள்லாம் கேட்குறாங்க, எந்த மருத்துவமனைக்கு போனேன்? அவர் சொன்ன ஜீவ ஒளி சர்ச்சுக்கு போனேன். உற்சாம கையை தட்டுங்க. ஜீவ ஒளி சர்ச்சுக்கு வந்தனால இன்றைக்கி அவன் உயிரோடு இருக்கிறா. இன்றைக்கும் அரசு மருத்துவமனையில் குப்பை கட்டிகிட்டு இருக்கிறா. இல்லைன்னா புதைச்ச இடத்துல தென்னம்பரமே 60 அடி உயர்ந்திருக்கும், வளர்ந்துருக்கும். இல்லையா? அவை வாழ்வை கொடுக்கிற ஒரு ஊழியம். ஆனால் பாவத்தை பிடுங்காமல் யாருக்கும் வாழ்வை கொடுக்க மாட்டார். அதுதான் உண்மை. உற்சாம கையை தட்டி அல்லேலூயா. அதே வசனத்தை திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 90:8. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். அல்லேலூயா. மறைஞ்சிட்டு தப்பித்து போக முடியுமா? நீங்கள் ஏசப்பான்னு நீங்கள் கூப்பிடுவீங்க, உடனே அவருக்கு முகத்தின் வெளிச்சத்தில் என்ன தெரியும்? உங்கள் பாவங்கள் தான் தெரியும். அப்போ கழுவிட்டு வாடின்னு சொல்லுவார், இல்லைனா கழுவிட்டு வாடான்னு சொல்லுவார், இல்லைனா போடி போடான்னு சொல்லுவார். உன் சபத்தை நான் கேட்க மாட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன், இப்படி தான் கர்த்தர் சொல்லுவார். தாவீதினுடைய உபவாச ஜபத்தையே கேட்காத தேவன், புரியுதா? ஆனால் எந்த பாவியினுடைய ஜபத்தையும் கேட்பார். பொருத்தனை வச்சு ஜபிச்சு பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இதுவே சத்தியம். நீ லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட
26, 21 வாசிப்போம். லேவியராகமம். நீங்கள் எனக்கு செவிகொட மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் எத்தனையோ வாதைகளை அனுப்பியிருப்பார்ல, இன்னும் ஏழத்தனையான வாதைகளை உங்கள் மேல் வர பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களையும் வர பண்ணுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக உங்களுடைய மிருக ஜீவங்கள் ஆசீர்வாதங்களையும் அளித்து, ஆடு வளர்த்தாலும் அவுட்டு, கோழி வளர்த்தாலும் அவுட்டு. அடுத்து நெக்ஸ்ட், உங்களை குறைந்து போக பண்ணுவேன். அதாவது 10 பேர் இருப்பாங்க, 9 பேர் காணாமல் போயிடும், அவுட்டு கொன்னுருவார். 1 இருக்கும், கடைசியில் 1ஐயும் தூக்கிடுவார். அதான் குறைந்து போக பண்ணுவேன். வேதவசனம், அது உயிருள்ள வேதவசனம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தான் தண்டனை ஆண்டவர் அனுப்புகிறார் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிரதர் லெட்டு வண்டி பஞ்சரா? அதான் சண்டையா? வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். ஒரு முகவுரை. நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதற்கு பரிகாரம் செலுத்தி தப்பித்து போகலாம், இல்லைன்னா தண்டனைக்கு நீங்கள் தப்ப போவதில்லை என்பதுதான் மெய்ப்பொருள். உற்சாகமா கையை தட்டலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வித்தியாசமான ஒரு விட்னஸ் இன்றைக்கும் சொல்லுகிறேன். சிவகாசி பட்டணம் ஒரு ஊழியக்காரனுடைய மகன் தென்காசி கடையத்தைச் சேர்ந்த ஒரு பெண், ஒரு சகோதரி. அந்த மகன் இவளை மணமுடிக்கிறான். மணமுடித்தவர்கள் சந்தோஷமாய் வாழ ஆரம்பிக்கவில்லை. சாத்தான் கிரியை செய்தது. ஏனென்று சொன்னால், இந்த சகோதரி சாராயம் குடிப்பாள். மணவாட்டி என்ன செய்வா? சாராயம் குடிப்பா. குடிக்கிறதுலாம் எனக்கு அப்போ தெரியாது, இங்கே வந்த பிறகு தான் தெரியும். குடிப்பா. குடித்த பிறகு அவளுக்கு இன்னும் சற்று போதை வேண்டும் என்று சொன்னால் புருஷனை வாங்கி கொடுப்பான், இல்லைன்னா புருஷனுக்கு உதவலும். ஊழியக்காரன் பிள்ளை. ஆனால் ஊழியக்காரன் தெரியாமல் மகன் குடிப்பான். ஆகவே மனைவியினுடைய குடிப்பழக்கத்தை தகப்பனார் இடத்தில் அவன் சொல்லுவதில்லை. இப்பொழுது ஷேர் பண்ணி வாங்கி குடிப்பார்கள், பங்கு வச்சு குடிப்பாங்க. பாட்டில்களை அடிக்கடி வாங்கி அதிகமாய் வாங்கி சவுக்கு தோப்பில் அவங்களுக்கு தோட்டம் உண்டாம், சவுக்கு தோப்பில் புதைத்து விடுவார்கள். தேவைக்கு ஒவ்வொன்றா எடுத்து கடன் மனைவி அடிப்பாங்க. என்ன தம்பதிகள்! அந்த தம்பதிகளுக்கு ஒரு கைத்தாளத்தை கொடுப்பாங்க. அல்லேலூயா. காலங்கள் கடந்தது, பிள்ளை செல்வம் இல்லை. பிள்ளை செல்வத்துக்கு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அது ஜீவ ஒளி தான். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், உன் பிள்ளை வேணுமா, பிள்ளைக்கு பேரில் 1000 புக்கடி. புருஷனுடைய பாவம் இருந்தால் பாவத்துக்கு தக்கதான பொருத்தனை, உன்னிடத்தில் பாவம் இருந்தால் உன்னுடைய பாவத்துக்கு தான பொருத்தனை, உன்னுடைய ஜென்ம பாவத்துக்கு தனி பொருத்தனை, ஜென்ம சாவு தனி பொருத்தனை. இவ்வளோ பொருத்தனையும் செலுத்தினா ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கும். 30 நாள் 90 நாள் தாண்டவே தாண்டான்னு சொல்லுவேன். எத்தனை வயசானாலும் சரிதான். அப்படி தான் சொல்கிற பழக்கம். இவர்கள் அந்த பிள்ளை செல்வத்துக்காக வந்தார்கள். ஆனால் வறுமையான குடும்பம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ முதல் கேள்வியை கேட்பார்ப்பா, நான் அவளை பிள்ளை செல்வத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த காலத்தில் தீவிரமாக பொருத்தனையெல்லாம் சொல்ல மாட்டேன், லைட்டாக சொல்லிட்டு விட்டுருவேன். இப்போ தீவிரமாக சொல்கிறது காலம் இந்த காலம்தான், தீவிரமாக பிரச்சனை வர்றது இந்த காலம்தான். அப்போ அந்த பிள்ளைகிட்ட சொல்லும்போது கர்த்தருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் எனக்கு முன்பாக வெளிச்சமாக காண்பித்தார். அப்போ நான் சொன்னேன், நீ செஞ்ச மொத்த பாவத்தையும் இப்போ என்கிட்ட சொல்லணும்.
அம்மாட்ட நீங்கள் மாடிக்கு போங்க, அவள் கீழே தான் இருக்கிறேன், நீங்கள் மேல் மாடிப்போம். இல்லை, அம்மாவும் நாங்களும் ஃப்ரெண்டு மாதிரி, அம்மாவும் நானும் ஃப்ரெண்டு மாதிரி. இல்லை சிஸ்டர், நீங்கள் சொல்ல போகிறது உங்கள் அம்மா கேட்கக்கூடாது, நீங்கள் அம்மாவை மேலே போச்சு. இல்லை, மகளும் நானும் தாய் பிள்ளை மாதிரி பரிமாற மாட்டோம், நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவோம். ஊர்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்போ கடையத்துலேயும் அப்படி தான் சொல்லுவாங்களா? ஆமாம். அப்போ இதுதான் எனக்கு வந்தால் கிஃப்ட்டு. அப்படி காலரை அப்படி தூக்கி விட்டேன். ஆஹா, ஏன்னா பாவத்தையெல்லாம் அடுக்கடுக்காக சொல்ல போகிறாங்களே, மாட்டி விட்டுருவோம். இன்னும் பிள்ளையிட சொன்னேன், ஏய் சொல்லு எல்லாத்தையும். அவள் சொல்ல ஆரம்பித்தேன். இங்கெல்லாம் மைக்கில் சொன்னால் இரும்பு உலக்கையை கொண்டு அடிப்பாங்க, ஆனாலும் எல்லாமே பச்சைக்கு சொல்லிட்டான். அப்போ கேட்டேன், அந்த வாலிபன் திருமணத்திற்கு முன்பாக உனக்கு சாராயம் வாங்கி தருவானா? ஆமாம், நாங்கள் சாராயத்தை ஷேர் பண்ணி தான் அடிப்பாங்க, சாராயத்தை ஷேர் பண்ணி தான் அடிப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஏன்னா காதல் பிரச்சனை. உன் அம்மா தடுக்க மாட்டாங்களா? நாங்கள் வந்தாச்சுன்னா அம்மா அடுத்த பக்கம் அறைக்கு போயிடுவாங்க. சூப்பர் அம்மா, சும்மா ஒரு உதைய கொடுங்களேன், கைத்தட்டி கொடுங்க. அடி வழிவிடுகிறாள். நீ மகள் பாவம் செய்வதற்கு வழிவிடுகிறாள். நாம் தாயை கொஞ்சம் முறைச்சு பார்க்குறேன். ஆமாம் பிரதர், இளசுகள். சரி, அப்போ நீ என்ன பாவம் செஞ்ச, நீ என்ன பாவம் செஞ்ச அதையும் சொல்லிடுறேன். அது அவர் வயசு ஓவருனா 18 வயசா 19 வயசா கூடுதல். வாட் கேன் ஐ டு? அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்போ தான் சரியில்லை. வந்தவன் அம்மாவோட இருக்கிறபடி எனக்கு கவலையில், நானும் அந்த பக்கம் இந்த பக்கமாக ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன்னு. சூப்பர் குடும்பம் தானே. இந்த செய்தி கேட்க போகிறாங்க, கேட்பாங்க. இல்லையே உற்சவமாக கையை தட்டுங்க. அப்போ 2 பேரும் தங்களுடைய பாவங்களை மகளுக்கு முன்பாக, தாயும் இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் சொல்ல முடியும். சரி, சிகரெட் அடிப்பியான்னு கேட்டேன். ஆமாம் அடிப்பேனே. மகன் சொல்கிறா, ஏய் தாய், நீ இன்னும் கண்டுவிட மாட்டியா? நான் சொன்னால் கேட்கவா போகிறாங்க? இந்த காலத்து எலஸ்டேட்டை சொன்னால் தப்பாக போயிடும். ஓ, நீ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு நீ வேலி கொடுத்துருக்கிற, வேலி அமைத்து கொடுத்துருக்கிறாய், பின்ன சீரடிக்கிறதுக்கா? சரி, புருஷன் வீட்டில் அடிப்பியா? அவர் நானும் மறைச்சி அடிப்போம், மறைஞ்சு அடிப்பான். மாமனாரை கண்டு பயம், மாமனார் ஊழியக்காரர் இல்லையா, மறைஞ்சு அடிப்பான். சிவகாசி பட்டாசு எப்படி கொளுத்துக்குன்னு பாருங்கள். அப்படியே இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கும் சொன்னார், பாவ நிவாரண பலி செலுத்தினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி அனுப்பினார். அன்றைக்கு பொருத்தனை செலுத்திட்டு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. 1 வருஷத்துக்கு பிறகு, பாஸ்டர் என்ன தெரியுதா, பாஸ்டர் என்ன தெரியுதா, எனக்கு இந்த ஃபோனில் ஒன்றும் உங்கள் முகம் தெரியாது, நீ விஷயத்தை சொல்லு, நீங்கள் சொன்னபடி பிள்ளை எனக்கு கிடச்சி நான் பிரசவிச்சாச்சு என்று சொன்னார். சொன்னதை அவர் செய்கிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் தண்டிப்பார், தண்டியாமல் விடார். இதுதான் சத்தியம். அப்போ இந்த உலக கிறிஸ்தவர்கள் எல்லாம் போலி வேதத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்காங்க. போலி வேதம், உண்மையான வேதம் அல்ல. கண்ணை மூடி இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க போகிறாரு, டிசம்பர் கொண்டாட போகிறோம், எல்லாம் பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்னது வித்தியாசமாக மாறும் இல்லையா? வித்தியாசமாக மாறும். அடுத்து ஈஸ்வரமாக கொஞ்சம் கூட பக்தி முற்றும், அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாட்டு தொடக்கம் ஆகும். ஆனால் யாராவது வேத வசனத்தின்படி நடக்க விரும்புகிறார்களா? பாதிரியாராக இருந்தாலும் சரி, சுவிசேஷர்களாக இருந்தாலும் சரி, சபை போதகர்களாக இருந்தாலும் சரி, வேத வசனத்தின்படி யாராவது நடக்கிறார்களா? நடக்கவே இல்லை. அவை நடக்காதபடிய கால்களை இடரல் அடையும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அது நிச்சயம், அது சத்தியம், அது உண்மை. உச்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்றும் ஒரு வேத வசனத்தை வாசித்தோம் அல்லவா? அதை திரும்ப வாசியும். 3 வேத வசனத்தை வாசித்தோம். சங்கீதம், உபாகமம் 11:28.
உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு என்ன வரும்? சாபம் வரும். இப்போ இன்று நான் உங்களுக்கு அறிவித்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால், முதல் கட்டளை நான் என்ன சொன்னேன்? பாவத்துக்கு என்ன செய்யணும்? பொருத்தனை செலுத்தணும். நீங்கள் மூட்டை மூட்டையாக பாவம் செய்தாலும் மூட்டை மூட்டையாக கர்த்தருக்கு செலுத்தணும். 2. அடுத்து 2வது ஜென்ம பாவத்துக்கு செலுத்தணும். 2 அப்பா அம்மா பரிசுத்தம் இல்லாமல் உங்களை பெற்றெடுத்தால் உங்கள் அப்பா அம்மா ஒருவேளை இறந்துருப்பாங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணாமல் விட்டார்கள். அவை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் அப்பா அம்மா செய்த பாவத்திற்கு நீங்கள் பாவ நிவாரண பலி செலுத்தணும். அதான் யாத்திராமம் 30ஆம் அதிகாரம் 15, 16. உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி நீ ஐஸ்வர்யவான் ஆனாலும் அரசேக்கலுக்கு மிகாமலும் நீ ஒன்றுமில்லாதவளாக இருந்தாலும் தரித்திரனாக இருந்தாலும் அரசேக்கலுக்கு குறையாமலும் ஒரு காணிக்கை பணத்தை எடுத்து கொண்டு ஆசாரியன் இடத்தில் கொண்டு வா, அதை அவன் தேவனுடைய திருப்பணிகளுக்கு பயன்படுத்துவான். இது இஸ்ரவேல் சந்ததிக்கு ஞாபக குறியாக இருக்கட்டும். ஆர்டர் அதான பிரமாணம், இதான் கட்டளை. அப்போ இந்த கட்டளைக்கு நீ செவி கொடுக்க மனம் இல்லாமல் போனால் என்ன வரும்? எழத்தனையா வாதைகள் வரும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால் இதுதான் சப்ஜெக்ட். இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க? அடுத்த கட்டம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இந்த வசனத்துக்கு பரிகாரம் செலுத்துனா சிலர் மந்திரவாதி போயிடுவாங்க, மந்திரவாதிகிட்ட கொடுப்பாங்க இல்லையா? ஏசு கிறிஸ்துவை தேடி தேடி வருவாங்க, விடுதலை கிடைக்காது. விடுதலை கிடைக்காதுன்னா ஓன் சரீரத்தில் இருக்கிற பாவம். இப்போ அது கழுவ